ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண் வாசம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி வீட்டிலே நெய் எப்படி எடுக்கிறதுன்னு தாங்க. நம்ம வீட்டில் டெய்லி வாங்குகிற பால்லேருந்து ஏடை எடுத்து அதில் எப்படி நெய் செய்யலாம் பார்க்கலாங்க. வீட்டிலே செய்கிறதுனால சுத்தமாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான நெய்யாகவும் இருக்குங்க. இப்போ பாலை காய்ச்சி எடுத்துன்னு வந்திருக்கோங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மேலே ஆடை தங்கும், அதை நம்ம ஒரு கரண்டி போட்டு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி வர்ற ஏடையை நம்ம எடுத்து ஒரு கப்பில் போட்டு வச்சுக்கலாங்க. இப்போ ஏடை போடும்போது அது கூட 2 ஸ்பூன் வந்து தயிர் போட்டு வச்சுக்குங்க. ஏன்னா நம்ம காய்ச்சி எடுக்கும்போது ஸ்மெல் வராத இருக்கும். இப்போ மூடி வச்சிடலாங்க. தினமும் நீங்கள் காய்ச்சிற பால்லேருந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட் நாள் போட்டுடுறேன் நான். பாருங்கள், மறுநாளும் நான் போட போகிறேங்க. இதே மாதிரியே நான் தினமும் வீடியோ போடல. இப்போ நான் ஒரு 2 நாளைக்கு எடுக்கிற ஏடையை மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப ஈஸிங்க. வீட்டிலே நம்ம சுத்தமாக நெய் எடுத்துக்கலாம். எவ்வளோ ஏடை வருது பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இது தினமும் எடுத்து வச்சுருந்த ஏடைங்க. இப்போ இது ஒரு 10 நாளுக்கு எடுத்து வச்சுருந்த ஏடை ஃப்ரிட்ஜில் வச்சு வைக்கணுங்க. வெளியில் வச்சிங்கன்னா ஸ்மெல் வந்துடும். இப்போ பால் அளவுலாம் ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம தினமும் எவ்வளோ பால் காய்ச்சறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏடை எடுத்து வச்சுக்குங்க. இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்துருக்குறோம். கொஞ்சமாக ஜில்லுன்னு இருக்கிற தண்ணியில் நீங்கள் ஏடையை போட்டுக்குங்க. இது வெயில் காலமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கூலிங்கான தண்ணியில் நீங்கள் போட்டு செய்யும்போது டக்குன்னு உங்களுக்கு வெண்ணெய் வந்துடுங்க. அதே குளிர்காலத்தில் நீங்கள் நார்மல் வாட்டர்லேயே நீங்கள் போட்டு சிலிப்பி எடுக்கலாம். அவ்வளோதாங்க. இது பால் கடையிற மத்து. இப்போ இதை வச்சு நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் கையால் தான் கடைய போகிறேன். நீங்கள் வேணும்னா மிக்ஸி ஜாரில் கூட போட்டு அடித்து எடுத்துக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் போடும்போது 2 ஐஸ் க்யூப்பை போட்டு அடித்து எடுத்திங்கன்னா வெண்ணெய் சீக்கிரமாக வந்துடும். இல்லைன்னா எலக்ட்ரிக்கல் பீட்ரு கூட வச்சு நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாங்க. கையால் செய்யும்போது கொஞ்சம் டைம் எடுக்குமே தவிர மீதி எல்லாமே டக்குன்னு வெண்ணெய் எப்படி நம்ம மிஷினில் எப்படி செய்கிறோமோ அதேமாதிரி கையாலேயும் செய்யும்போது வெண்ணெய் திரண்டு வந்துடுங்க. இப்போ கையால் செய்யும்போது கை விரல்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் கிடைக்கும். வீட்டில் கையில் எக்ஸசைஸ் பண்ணோன்னா இதை மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு எக்ஸசைஸ் ஆகிடும். வெண்ணெய்க்கு வெண்ணெய் கிடச்சிடுங்க. ஜில்லுன்னு தண்ணி சேர்த்து நீங்கள் சிலுப்பும் போது வெண்ணெய் சீக்கிரமாக திரண்டு வந்துடுங்க. பாருங்கள், ஓரத்துலாம் அந்த வெண்ணெய் திரண்டு வருது. கடைகளில் நெய்யோ வெண்ணெயோ வாங்கும்போது அதில் என்ன கலக்கிறாங்கன்னே தெரியாதுங்க. இது மாதிரி வீட்டில் சுத்தமாக செய்யும்போது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இது அகலமான பாத்திரத்தில் நான் சிலுப்பும் போது வீடியோக்கோசம் நான் அகலமான பாத்திரம் எடுத்துட்டேங்க. கொஞ்சம் வெளியில் தெரிக்குது. இப்போ நான் வேறு பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிறேன். இப்போ இது மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தில் இருக்கும்போது உள்ளாரே நம்ம சிலுப்பும் போது வெளியில் தெரிக்காதுங்க. இப்போ அகலமாக இருந்ததுனால தான் தெரிச்சுது. இப்போ இதில் நான் சிலிப்பி காமிக்கிறேங்க. பாருங்கள், வெளியிலே கொஞ்சம் கூட வரல. குழந்தைங்களுக்குலாம் நெய் விட்டு சாதமோ பருப்பு சாதமோ ஏதோ கொடுத்திங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தியானதுங்க. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம முருங்கைக்கீரைலாம் செஞ்சோன்னா நெய் விட்டு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா திரண்டு வந்துடுது. பாருங்கள், கெட்டியாக இருக்குது வெண்ணெய். இன்னும் மேல் கொண்டு நம்ம சிலுப்ப அது வந்து ஓரமாக நல்லா திரண்டு வந்துடுங்க. அப்போ நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ எடுத்தாச்சு. இந்த மத்து ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கலாங்க. கையால் செய்கிறதுனால எவ்வளோ மிச்சம் பாருங்கள். கரண்ட்டு மிச்சம், எல்லாமே மிச்சம். மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயுமே பால் மத்து இருக்குங்க. கண்டிப்பாக கையாலேயே நீங்கள் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஒரு பேனில் போட்டுக்கிறேங்க. அப்படியே உடனே நெய் காய்ச்சறதுனால நான் ஒரு பேனில் போட்டுக்கிறேன். வெண்ணெய் வேணும்னா நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாங்க. நான் நெய் காய்ச்ச போகிறேன். பாருங்கள் எவ்வளோ வெண்ணெய் வந்திருக்குதுன்ட்டு. இந்த வெண்ணெயெல்லாம் எடுத்துகிட்டு அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து வீட்டில் கோழி இருந்ததுன்னா அதுக்கு கிண்ணத்தில் ஊற்றி வச்சிங்கன்னா கோழிலாம் திடீர்னு செத்து போயிடுங்க. நோய் வந்து அந்த நோய் வராத இருக்கிறதுக்கு இந்த மோர் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஏடை எடுக்கும்போதே புறவை வச்சு தாங்க எடுத்தோம். அதனால் அதில் மோராகவே இருக்கும். அதை கோழிக்கு வைங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வச்சுருக்கிற வெண்ணெயை வச்சுக்கலாங்க. இந்த நெய் காய்ச்சறதுக்குள்ளார ஒரு சின்ன டிப்ஸு உங்களுக்கு சொல்கிறேங்க. கோழி வச்சுருந்தா நீங்கள் வந்து இப்போ இந்த மோர் வைக்கிறீங்க இல்லைங்களா, அதனால் இப்போ கோழி வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதுவும் இல்லாமல் சின்னதாக வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு பூண்டும் நறுக்கி நீங்கள் போட்டிங்கன்னா
கோழி வந்து இந்த வெய்ய காலத்தில் சாவாதுங்க. ஏன்னா இப்போ இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக தரும் பூண்டும் வெங்காயமும். இந்த வெய்ய காலத்தில் தாங்க கோழிங்கெலாம் அதிகமாக செத்து போயிடும். ஏன்னா அதுங்களுக்கு அந்த வெயில் தாங்காது. இந்த மாதிரி நீங்கள் கூலிங்காக வச்சிங்கன்னா ஒன்றுமே ஆகாதுங்க. கோழி எப்பயுமே சாவாது. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் இந்த டிப்ஸு பிடிச்சிருந்துன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு. அவ்வளோதாங்க. உங்களுக்கு எல்லோ கலரில் நெய் வேணும்னா இந்த ஸ்டேஜில் நிறுத்திடலாங்க. ஆனால் நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கை இலை சேர்க்குறேங்க. முருங்கை இலை நிறைய விட்டமின்ஸ் நிறைஞ்சது. இப்போ நெய் நல்லா கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நம்ம முருங்கை இலையை சேர்த்துடலாங்க. இப்போ முருங்கை இலையில் இருக்கிற அந்த விட்டமின்ஸ் எல்லாம் அந்த நெய்யில் இறங்கிடும். இது குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தியானதுங்க. அவ்வளோதாங்க. அந்த முருங்கை இலை நல்லா அதிலே ஊறட்டும். அது இல்லாமல் நெய்யும் நல்லா ஆட்டங்க. இந்த முருங்கை இலையை பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். அப்படியே சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நெய் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் ஊற்றிடலாங்க. இப்போ நெய்யில் நான் முருங்கை இலை சேர்த்ததுனால கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரீனாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸுங்களுக்கு நான் வந்து சாப்பாடு கொடுக்குறதுக்கோசம் நான் இப்படி ரெடி பண்ணுறேங்க. உங்களுக்கு தேவை கிடையாதுன்னா நீங்கள் முருங்கை இலை சேர்க்காதீங்க. நான் எப்போயுமே நெய் எடுக்கும்போது இப்படி தான் எடுத்துக்குவேன் நான். வீட்டில் சப்பாத்தி முருங்கைக்கீரை கடையல் இதுக்கெல்லாம் வந்து இந்த நெய்யை வந்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. நல்லா உறைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். லைட்டாக க்ரீனாக இருக்குது இல்லைங்களா, அது முருங்கை இலை சேர்த்ததுனால தான். அவ்வளோதாங்க. இந்த டிப்ஸோடு நான் உங்களுக்கு நெய் எடுக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண் வாசம் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.